என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. காயத்ரி குமரன் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது மேடம். 2013 கல்யாணம் ஆச்சு மேடம். லவ் மேரேஜ் உங்களுக்கு? அரேஞ்ச் மேரேஜ் மேடம். அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். நீங்க படிச்சிருக்கீங்க? படிச்சிட்டு இருந்தேன் மேடம். பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு MBA ஃபர்ஸ்ட் இயர் போடலான்னு போட்டிருந்தேன் மேடம். அதுக்கிட்ட எங்க ரிலேஷன் தான் இவங்க எங்க அம்மா பொண்ணு கேட்டாங்க. அப்போ எங்க அம்மா கொடுக்க மாட்டேன், படிக்க வைக்கணும், அவளை படிக்க வைக்கணும். நான் தரமாட்டேன் 2-3 வாட்டி எங்க வீட்டுல எங்க அம்மா கையை பிடிச்சி கெஞ்சி பொண்ணு கட்டிட்டு போனாங்க மேடம். கல்யாணம் பண்ணி போகி 2 மந்த்ஸ்லயே இவர் என்கிட்ட சரியாவே இருக்கிறதே இல்லை மேடம். ஒரு வைஃப்னு அந்த கேரிங்கே இருக்காது. என்னை பார்த்து கண்டுக்கவே மாட்டாரு. எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. நைட்லாம் லேட்டா தான் எப்பயுமே வருவாரே மேடம். நம்ம எதனா கேட்டோம்னா என் வேலை அப்படி இருக்கு, அட்மின் மேனேஜர்னா சும்மாவா, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் இப்படி சொல்லுவார் மேடம். ஆனா இவர் போன் மட்டும் பர்டிகுலரா ஒரு நம்பர் வந்தா மட்டும் அந்த லேடி வாய்ஸ் தெரியும், அதை மட்டும் தனியா எடுத்துட்டு போய் பேசுவாரு. அப்போ ஒரு நாள் மட்டும் எனக்கு நம்ம கிட்ட போனா போன் ஆஃப் பண்ணிடுறாரு, நம்மளை பார்த்து அவாய்ட் பண்றாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்ப நான் ஒரு நாள் இவர் போன் எடுத்து சீக்ரெட் நம்பர் இப்படி ஓப்பன் பண்றேன் சொல்லிட்டு அதே மாதிரி நானும் ஓப்பன் ஆச்சு. என்னத்த லேட்டஸ்ட் போட்டோ ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும், என்ன இருக்கு தெரியல, மறைக்கிறாரேன்னு சொல்லி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேடம் உள்ள நிறைய பொண்ணுங்களோட உட்காந்து செல்ஃபி என் வீட்டுல கூட்டிட்டு வந்து என் கட்டில படுக்க வச்சு எடுத்திருக்காரு எல்லா போட்டோ. சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. கல்யாணம் புதுசு மட்டும் மாமியார் 10 நாள் எடுத்து போய் விட்டு போய் இவங்க வேலையை பார்த்துருக்காரு. பல பொண்ணோட இப்படி ஆள் நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் கூட்டிட்டு வந்து மிஸ்யூஸ் பண்றது கூட இந்த போட்டோஸ் 2-3 இருந்தது. அப்ப நான் பார்த்து மெசேஜ் ஓப்பன் பண்ணா எல்லாருக்குமே தப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் இதே எங்க மாமன் மாமியிட்ட சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என்னப்பா இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் சொன்னானே, எங்க அம்மா அப்பெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சோம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அது வந்து என்ன ஒன் சைட் லவ் பண்றாங்க. அப்ப எப்படி போட்டோ 2 பேரும் ஒன்னா படுத்து கட்ட வச்சீங்கன்னா எங்க மாமியார் சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கண்டுக்காம தப்பு எதனா பார்த்தா கூட காலில் அப்படி மறைச்சிடணும், ஆனா நீ எதுவும் கண்டுக்காதமா, அந்த பொண்ணு வேற அடுத்த மாசம் கல்யாணமா, நீ எதனா பேச போய் பிரச்சனையா எதனா ஆக போகுது, பொண்ணு பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சுன்னா இவன் திருந்திடுவான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பிப்ரவரி மாசம் சண்டை நடந்தது மேடம். மார்ச் மாசம் மேலே பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. முடிச்சு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு 6-7 மந்த்ஸ் வாழ்ந்தோம். அதுக்கிட்டே 2015 அதே ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற ராஜின்னு ஐயோ மீண்டுமா கல்யாணம் ஆகி போயிட்டா. விழுப்புரத்துல கல்யாணம் ஆகி போய் அங்க இருந்து வேலைக்கு இங்கே தான் வந்திருக்கா. அப்புறம் இங்க இருந்து ஓடி போயிருக்கா. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி மிஸ் ஆயிருக்கா, ஹாஸ்பிட்டல் மிஸ் ஆனாலும் இங்கே தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து இது மாதிரி என் பொண்டாட்டி மிஸ் ஆயிருக்கா. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம் எழுதி வச்சிருக்கா. அப்போ இந்த மாதிரி நான் போயிட்டேன், என்ன யாரும் தேடாதீங்கன்னு. அப்புறம் அந்த லெட்டர் எடுத்து அதில் குமரன் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கா. நான் குமரன் ஒரு இடத்துல லவ் பண்ணா அவர் கூட ஓடி இருக்கா. லெட்டர் மென்ஷன் பண்ணி அவள் ஃபோன் விட்டுட்டு போயிருக்கான். ஃபோன்ல எடுத்தா ஃபுல்லா எங்க வீட்டுக்காரோட போட்டோ ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா அந்த குமரனோட போட்டோ ஃபுல்லா இருந்தது. அதுலயும் அதே மாதிரி மெசேஜ் அடிச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் அப்படியே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலே ஸ்டேஷன்ல இவர் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா இது மாதிரி அந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிருக்கு, உங்க 2 பேரும் 420 உள்ள தூக்கி போட்டா ஆளுக்கு 5 வருஷம் என்ன போட்டு நான் பொண்ணுகிட்ட நீ எப்படி பேசினா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுங்களா, அந்த பொண்ணு சாதாரண நர்ஸ், எனக்கும் அதுக்கெல்லாம் தொடர்புல இல்லை, சும்மா எல்லாம் நர்ஸுக்கிட்ட பேசுறாங்க, நானும் பேசுறேன். அப்புறம் எப்படி போட்டோ வந்து போட்டு அதே தான் அங்கேயும் ஒன் சைட் லவ். ஏன்னா ஒன் சைட் லவ் பண்றதுனால என் போட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கா. சினிமா கேட்போம், கேவலப்பையா கேட்போம். இவங்க அம்மா வீட்டிலே அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்ஸிங் கேர்ள் எங்க பார்த்தா இவங்க வீட்லயே இருந்திருக்காங்க மேடம். உங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும்? அவங்க அம்மாக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்கு எல்லாருமே தெரியுது மேடம். எனக்கு இப்பதான் மேடம் தெரியுமே. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. வீட்டுக்குள்ளே இவ்வளவு தப்பு நடந்திருக்கு மேடம். மச்சின ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் மேடம். அண்ணன் இது மாதிரி தப்பு பண்ண கூட துணைக்கு போயிருக்காங்க மேடம். எல்லாம் அந்த பொண்ணை வச்சு அது இன்னொருத்தவங்க பொண்டாட்டி அதை எடுத்து போய் வீட்டுல வச்சு குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க அவ்வளவு அழகா சேஃபா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க மேடம். நான் தான் மேடம் முதல் மனைவி. எனக்கு அது ஒரு பக்கமா சட்டப்படி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது. அதை தவிர அவரோட வாழணும்னு நினைக்கிறியா? எஸ் மேடம். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. செருப்பால் அடி பண்ணி உன்ன என்ன என்ன 4 வருஷம் கூட தான் மேடம். 7 மாசம் கூட தம்பி கூட படுத்து இப்போ அண்ணன் தம்பி ஒன்னா பாத்துக்கிறாங்க. மாமியார் காட்சி சொல்றா நேரம் சரியில்லை, என் பிள்ளைக்கு அப்படிதான் படுத்திருப்பான். இல்ல புரியல. கேள்வி கேட்க கூடாது மேடம். அவங்க அடிமா மாதிரி இருக்கணும். அவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. 2 வருஷம் ஆச்சு மேடம். அவங்க வீட்டு வாசி நாங்க ஏறல. பொண்ணு நல்லா இருந்தா போதும், சத்தியமா மேடம் நம்ம பொண்ணு நல்லா வாங்க போதும் அப்படின்னு நாங்க வரக்கூடாதுட்டாங்க அம்மா அப்பாலாம். நாங்க போறதே இல்லை, 2 பொண்ணு தான். இன்னொரு பொண்ணும் போகவே மாட்டான். கோயிலுக்கு எங்கடா வர சொல்லி பாப்போம் மேடம். சார் இதுதான் தவறான விஷயம். பொய் சொல்ல எங்க தெருலயும் வந்து விசாரிங்க, அந்த பிளாட்லயும் போய் விசாரிங்க. நாங்க பொய் சொன்னது எதனா தப்பு இருந்ததுன்னா நீங்க என்ன எங்களுக்கு கேட்கணும். ஹாஸ்பிட்டல்லாம் போய் விசாரிச்சிருக்கீங்களா? இப்பதான் மேடம் இவரை பத்தி தெரியுது. ஹாஸ்பிட்டல் நிறைய பொண்ணோட தப்பு பண்ணிருக்காரு. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ராஜி விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ராஜியும் இவரும் தப்பா ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அனிதா போயிட்டு 3 மாசம் டவுட் சொல்லலாம். அந்த அனிதாவும் இதே ஹாஸ்பிட்டல் நர்ஸா அந்த பொண்ணையும் வர வச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த பொண்ணு அது இல்லாம நிறைய ஸ்டாஃபை மிஸ்யூஸ் பண்ணிருக்காராம். என்ன பண்ண சார்? இந்த ட்ரைனிங் பசங்களாம் நர்ஸுங்க வராங்களா,
அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அப்படி யாருன்னா வந்து அவர் இதுக்கு ஒத்துக்கலன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுது. ஏன்னா ஒரு மேனேஜர் பவர்ல இருக்கனால எல்லா கண்ட்ரோல் இவர் கையில இருக்கனால இவர் தான் இன்டர்வியூ பண்ணி இப்ப உள்ள வரைக்கிறது அவர் தான், வெளியே அனுப்புறது அவர் கையில பவர் இருக்கனால இவருக்கு பிடிச்சவங்களா இருந்தா உள்ள வச்சுக்கிறது, இல்லாட்டி வெளியே போயிரு. அது மாதிரி ஸ்டேஷன்ல இவருக்கு டவுட்ல ஒரு 4 பேர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க மேடம். அங்க இருக்க ஹவுஸ் கீப்பிங் மேடம், வாட்ச்மேன், 4 ஸ்டாஃப் எல்லாம் எங்க இவங்கள உள்ள இருந்தா நமக்கு பிரச்சனை வருமோ சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே வெளியே அனுப்பிட்டார். நீங்க வேலை சரியா செய்யல, நீங்க லேட்டா வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா உள்ள இருந்தா நமக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை, இவங்க வெளியே போயிட்டா ப்ராப்ளம் கிடையாது சொல்லிட்டு அந்த 4 மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா? பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. மேடம் கிட்ட போய் சொல்றேன், மேடம் இது மாதிரி உங்க பொண்ணுக்கு இது மாதிரி நடந்துக்குதா, நீ உங்க பொண்ணு சரியில்லை, உங்க பொண்ணு சாமர்த்தியம் இல்ல, அது நீங்க போய் பாத்துங்க, அவன் எங்களுக்கு நல்லா வேலை செய்யறானா நாங்க வச்சு பண்றாங்க மேடம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பொண்ணு வாழ்க்கை இதால வேற போயிருக்கு மேடம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க. இப்பதான் மேடம் ஒண்ணுனா வெளியே வருது விசாரிச்சு. கோயில்ல பார்த்த பேர் தான் மேடம். அந்த பொண்ணு பேர் என்னது? இப்ப மிஸ் ஆன பொண்ணு ராஜேஸ்வரி மேடம். ஆனா அந்த பொண்ணு என் கல்யாணத்துக்கு வந்திருக்கா மேடம். கல்யாணத்துக்கு வந்து பின்னாடி ரிசப்ஷன்ல பின்னாடி நிக்கிறா. ஏன் இப்படி அவங்க அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற? இப்ப நம்ம ஒரு மேல சின்ன டவுட் வந்து எதனா கேட்டா மேடம், இது மாதிரி என்னங்க அடிக்கடி ஊருக்கு போறீங்களா, உனக்கு எதா இருந்தாலும் சாட்சியோட நிரூபிச்சா நான் தூக்கு மாட்டேன், இங்கே தொங்கிடுவேன். அப்படி நிரூபிக்க முடியல, நீ தூக்கு மாட்டேன் செத்துருவியா என்ன கேக்குறது? கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நம்ம எதனா கேட்டாலே அப்படி மேடம் மிரட்டுவாங்க. வேற என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிரும், மேனேஜரா வேலை செய்யறான், நிறைய பேர் பொண்ணு கொடுப்பாங்க, வேற யாரா கல்யாணம் பண்ணி வச்சிரும் இப்படி சொல்லி மிரட்டு. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அப்படி கெஞ்சி கேட்டு கல்யாணம் பண்ணி போனாங்க. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சு எல்லாமே என்னது இது? எவ்வளவு வருஷமா அவர் தெரியுமா குமரன்? எனக்கு 4 இயர்ஸா தெரியுமா? 4 இயர்ஸா தெரியும். ஒன்னாதான் வேலை செய்றீங்க? ஒன்னாதான் வேலை செய்யறோம். என்ன ஸ்டாஃப் நர்ஸா இருக்கா. சரி, அவரோட கேரக்டர் அப்பையில இருந்தே வந்து புதுசா ஜாயின் பண்ண சிஸ்டர்ஸ் இல்ல ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா யார் அவருக்கு வந்து யூக்கலா ஒத்து போய் இருக்கிறாங்களோ அவங்கள கூட வந்து தப்பா கமிட்மெண்ட் வச்சிருக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க அவ்வளவா வந்து அவர்கிட்ட பேச மாட்டோம், போக மாட்டோம். ஆனா அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவங்க எங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீங்க ரூமுக்கு அடிக்கடி போகாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. சிஸ்டர் ராஜி அவன் என் ரூம் ரெண்ட் தான். நாங்க 2 பேரும் வரும் இருப்பான். யூஸ்வலா ரொம்ப க்ளோஸா வச்சுக்க மாட்டான் அவகிட்ட. அவன் வந்து அந்த டைம்ல வந்து இவரு மேரிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து 3 o'clock போயிட்டு வருவான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவர் வீட்டுக்கு தான் முகமூடி மாதிரி ஃபுல்லா ஸ்கார்ஃப் கட்டிட்டு அவர் வீட்டுக்கு சந்தில இருந்து வர்றது, அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் காண்டிட்டு இருந்திருக்கு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இவனை சும்மா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சரி இவ வந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல வந்து இவன் மேரேஜுக்கும் போனோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கலாமேமா. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இவங்க வீட்டுல போய் இவர் கேட்ட மாதிரி இந்த மாதிரிமா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்க அம்மா கிட்டயும் காட்டியிருக்காரு, பொண்ணு வீட்லயும் கேட்டிருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க, பொண்ணு நல்லா இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இல்லப்பா, வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அம்மா நீங்க இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல. ஒரு பையனுக்கு பொண்ணை கொடுக்க போறீங்கன்னா அங்க போய் விசாரிக்கணும்ல மேடம். அதான் மேடம் சொந்தக்காரங்க சொன்னா என்கிட்டயே வளர்ந்த பையன், எங்க வீட்டுல இருந்தா வேலைக்கு போறான், நல்ல பையன். சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அதே இடத்துல வேலை செஞ்சுட்டு இவ்வளவு பேருக்கு ஏமாத்தி இருக்காங்க. அது வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணதுனால அம்மா அப்பா தம்பி தங்கச்சி விடுறாரு தான் இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கூட பேச பண்ண மாட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்க? முப்பத்தாலாம் உங்க பையன் இருக்காரா? 2 வருஷம் கரெக்டா 2 வருஷம் ஆகுதுமா. இப்ப என்ன இந்த 2 வருஷம் ஏமாத்தினார் மேடம். நல்லா ஏமாத்தி கேட்டா அந்த ராஜா பையனோட ஓடிட்டா. நான் போய் இன்னொருத்தன் பொண்டாட்டி போய் தொடுவேனா? வேற இருக்கு, இது வேற. அப்படின்னா வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே அந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தாரு. என்னன்னா என்கிட்ட 30,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாமா, அவள நல்லாவே இருக்க மாட்டா. எத்தனை பேர் கூட சுத்தினாலோ இப்ப எவ கூட ஓடி இருக்கிறாளோ அப்படின்ற ரொம்ப அசிங்கமா திட்டுவாரு. அவ எங்களால நம்பவே முடியாது மேடம். சரி, ஆனா எனக்கு தெரியும், எனக்கு 100% இவரு தான் வச்சிருக்காரு, இவரு தான் கூண்டு போய் இந்த பொண்ணு கடைகாலம் கொடுத்திருக்காரு. பர்சனல் மொபைல் ஒன்று தனியாக ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க அபிஷியலா. அது கால் பண்றா, செல்வி நான் இங்க தாண்டி இருக்கேன், ஹைதராபாத்ல இருக்கேன், எதுவும் என்ன தேடாதீங்க அப்படின்னு. நான் டாக்டர் கிட்ட கொடுக்க போக சொல்ல லைனை கட் பண்ணிட்டான். திரும்ப அந்த நம்பருக்கு ட்ரை பண்றேன், லைனே போக மாட்டேங்குது. மிஸ்டர் குமரன், நான் லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேடம். ராஜி எங்க இருக்காங்க மிஸ்டர் குமரன்? எந்த ராஜி மேடம்? நீங்க இப்ப செகண்ட் டைம் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? நான் செகண்ட் டைம் கல்யாணம் பண்ணலையே மேடம். உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல? கிடையாது மேடம். நீங்க அந்த பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இதை எழுதி கொடுத்திருக்கீங்களா? நீங்க கல்யாணம் எழுதி கொடுக்கலையே மேடம். அந்த மாதிரி எழுதி கொடுக்கலையே மேடம். அப்ப ராஜி எங்க இருக்காங்க?
எனக்கு தெரியாது மேடம் அது. அப்ப வேலூர் கோவில் பண்ணால வீடியோ ரெக்கார்டா இருக்கிறதுல என்னதுங்க? எதுங்க? சிசிடிவி கேமரால ரெக்கார்டா இருக்கிறது. என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு? நீங்க ராஜியோட கோவிலுக்கு வந்தது குழந்தையோட. அது ஃபேக். ஃபேக்கா? இந்த பொண்ணுக்கு வந்து சட்ட ரீதியா போராடுறதுக்குன்னு சொல்லக்கூடாது, சட்ட ரீதியா நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு, இல்ல அவளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம போராடுவோம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.